வணக்கம், நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி ட்ராவல் எக்ஸ்பி. சென்னையிலேருந்து திருப்பதிக்கு போகிற ட்ரெயின் 2-3 ட்ரெயின் ரேணிகுண்டாவோட கட் பண்ணி இப்போ புதுசாக சதர்ன் ரயில்வேலேருந்து அறிவிப்பு வந்திருக்கு. 11ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரைக்கும் சென்னையிலேருந்து திருப்பதி போகிற சப்தகிரி எக்ஸ்பிரஸ் காலையில் 6:25 கிளம்புறது, மத்தியானம் 2:25 கிளம்புற ரெண்டு ட்ரெயினுமே சென்னையிலேருந்து திருப்பதி வரைக்கும் போகாமல் ரேணிகுண்டாவோட இதை கட் பண்ணியிருக்காங்க. காலையில் கிளம்புற சப்தகிரி எக்ஸ்பிரஸ் 16057 இந்த வண்டி 6:25க்கு சென்ட்ரலில் கிளம்பி 10:10க்கு திருப்பதிக்கு போய் அடையணும். ஆனால் அந்த வண்டி இப்போ கேன்சல் ஆகி 9:10க்கு ரேணிகுண்டா போய் அடையுது. அதோடு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. 9 ரேணிகுண்டாக்கு அப்புறம் அந்த வண்டி திருப்பதிக்கு போகலை. மார்ச் மாதம் 11ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரைக்கும் இந்த அப்டேட்ஸ் இப்படி தான் இருக்கும். ரேணிகுண்டாவுக்கு அப்புறம் இந்த 2 ட்ரெயின் மட்டும் போகாது. சாயந்தரம் 4:25 கிளம்புற ட்ரெயின்லாம் போகும். இந்த காலையில் 6:25 கிளம்புற வண்டியும் மத்தியானம் 2:25 கிளம்புற வண்டியும் ரேணிகுண்டாவோட நிப்பாட்டுறாங்க. அதுமாதிரி கிளம்புறதும் ரேணிகுண்டாலேருந்து கிளம்புது. காலையில் போகிற வண்டி 9:10க்கு ரேணிகுண்டா போய் சேர்ந்துடும். திரும்ப கிளம்புற டைம் பார்த்திங்கன்னா காலையில் 10:35க்கு அங்கேருந்து கிளம்பி திரும்ப மெட்ராஸ் வந்துடும். அதுமாதிரி மத்தியானம் 16053 அந்த வண்டி சென்ட்ரல்லேருந்து 2:25 கிளம்பி ரேணிகுண்டா போய் சேர்ந்துடும். திரும்ப சாயங்காலம் 6:40க்கு ரேணிகுண்டாலேருந்து கிளம்பி திரும்பவும் சென்ட்ரல் வந்துடும். அந்த மாதிரி தான் இந்த 2 வண்டி இயங்குறாங்க. மார்ச் 11லேருந்து 23ஆம் தேதி வரைக்கும். இதில் ஆப்பில் போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அதில் தெரியும். வெயிட்டிங் லிஸ்ட்டு எல்லாமே கரெக்டாக வெயிட்டிங் லிஸ்ட்டு அவைலபிள் எல்லாமே அதில் காட்டும். மேலே ரூட் மேப் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா எது வரைக்கும் போகுதுங்கிற டீட்டெயில்ஸ் அதில் தெரியும். 23ஆம் தேதி வரைக்கும் பாருங்கள். அது ரேணிகுண்டாக்கு அப்புறம் காட்டல, திருப்பதியே காட்டல, ரேணிகுண்டாவோட க்ளோஸ்ன்னு தான் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் 24ஆம் தேதி 25ஆம் தேதியெல்லாம் புக் பண்ணி பார்க்கும்பொழுது அதில் ஓப்பன் பண்ணி அந்த மேப்பை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அதில் திருப்பதி காட்டுது. 11ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரைக்கும் இந்த 2 ட்ரெயினும் முக்கியமான 2 ட்ரெயின் சப்தகிரி எக்ஸ்பிரஸ் காலையில் 6:25 மத்தியானம் 2:25 கிளம்புற 2 வண்டியுமே ரேணிகுண்டா வரைக்கும் தான் போகும். இந்த இடைப்பட்ட நாட்களில் நீங்கள் திருப்பதி போகிறதுக்கு தரிசனத்துக்கு நீங்கள் புக் பண்ணியிருந்தீங்கன்னா, அதில் இந்த ட்ரெயினில் நீங்கள் புக் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இதை பிளான் பண்ணிங்க. ரேணிகுண்டா பொறுத்தவரைக்கும் ரேணிகுண்டா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளிப்பக்கம் வந்தாலே உங்களுக்கு திருமலைக்கு போகிறதுக்கு பஸ்ஸு நிறைய இருக்குது. அந்த இடத்துல அலமேலுமங்காபுரம் போகிறதுனாலும் அங்கேருந்து நீங்கள் ஆட்டோவோட போயிடலாம். அங்கேருந்து ஓரளவு கிட்ட தான். அங்கேருந்து திருப்பதி கம்பேர் பண்ணும்போது ரேணிகுண்டாலேருந்தும் அலமேலுமங்காபுரம் கிட்ட தான் இருக்கும். இங்கேருந்து நீங்கள் போயிடலாம். அப்படி நீங்கள் டேரெக்டாக திருமலை போகிற மாதிரி இருந்ததுன்னா இங்கேருந்தே பஸ் இருக்கும். டேரெக்டாக திருமலை பஸ் நிறையா இருக்குது. இல்லைன்னா நீங்கள் திருப்பதி போகிறதுக்கும் நிறைய பஸ்ஸஸ் இருக்குது. இந்த மாதிரி பார்ஷலாக கேன்சல் ஆன ட்ரெயினில் இந்த 2 வண்டி மட்டும் தான் குறிப்பிட்டிருக்காங்க. காலையில் 9:50க்கு சென்ட்ரல்லேருந்து கிளம்புற யூனிட் வண்டி அந்த வண்டியிலையும் அதில் லிஸ்ட்டில் வரல. அதேமாதிரி சாயங்காலம் 4:30க்கு கிளம்புது ஒரு வண்டி, அந்த வண்டியும் இந்த லிஸ்ட்டில் இல்லை. இது எல்லாமே திருப்பதி வரைக்கும் போகுது. இந்த சப்தகிரி எக்ஸ்பிரஸ் மட்டும் 2 டைம் கிளம்பும்போதும் அது ரேணிகுண்டாவோட கட் பண்ணிட்டு திருப்பி அனுப்புகிறாங்க. அதுவும் 23ஆம் தேதி வரைக்கும். இந்த 11ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் திருப்பதி போகிறதுக்கு எதாவது பிளான் இருந்ததுன்னா இது அந்த மாதிரி பிளான் பண்ணிங்க. மறுபடியும் இந்த மாதிரி இன்னொரு அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.